विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् सर्वारुणा अनवद्यांगी सर्वाभरणभूषिता சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா சுவாதீனவல்லபா. நம்மளுடைய இனிமையான நாமாக்கள்ல 3 கூட்டங்களுக்கும் சொல்லக்கூடியதான நாமாக்கள் நகசிட்ட பரியந்தம் அல்லது சிட்டாதி நக பரியந்தம் அம்பாளுடைய சரீர அவயவ வர்ணனம் பார்த்தோம். சிதகுண்ட சம்பூதான்னு ஆரம்பிச்சு அம்பாள் சிதகிரியிலிருந்து உண்டாயி தேவதைகளை காப்பாற்றுவதற்காக தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பத்தி ததா லோகே தா நித்யாபி அதிதீயதே அப்படின்னு பிறந்தால் சொல்ற. நிச்சயமாக இருந்த போதிலும் ஔபாதிக ஜனனம், அதனால பிறந்தான்னு சொல்ற. அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபம் பரிபூர்ணமா உற்பத்தி ஆன பிறகு வாத்தியவனுக்கு எதிர்க்க நடந்து வரா போல மராலி மந்த கமனா மகாலாவண்ய சேவதி அப்படின்னு அந்த அன்னப்பட்டுகள் எப்படி நடக்கிறதோ அது மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டா. அதற்கு பிறகு அந்த அம்பாளுடைய அழகு இன்னது என்று சொல்ல முடியல. அதனால மகாலாவண்ய சேவதி, அந்த லாவண்யம் அழகு அந்த சௌந்தரியம் இதை பார்த்து இன்னது என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததா. வாக்தேவிகளாலேயே சொல்ல முடியலன்னு மற்றவர்களால சொல்ல முடியுமோ? நிச்சயமா முடியாது. வாக்தேவதைகள் என்ன சொல்லிட்டு இருக்கா, எங்களாலும் இல்ல யாராலையும் சொல்ல முடியாது. யதாலோகா அமரதானா யாந்தி மனசா தபோபி துஷ்பிராபாமபி ஜீவிட்ட சாயுஜ்ய பதவி. தேவதா ஸ்திரீகளும் கந்தர்வ ஸ்திரீகளும் அப்சர ஸ்திரீகளும் அம்பாளை பார்க்கணும், அந்த அழகத்தை பார்த்து பார்த்து ரசிக்கணும் என்று நினைச்சு தனியாக பார்த்தால் அது நன்னா இராது. எப்பொழுதும் ஒரு வியக்தியை நம்ம ஆணோ பெண்ணோ உறுத்தி பார்த்துட்டே இருந்தா அவளுக்கு சிரமம் ஏற்படும். அதற்காக என்ன பண்ணினாலா, அவ துஷ்பிராபாமபி இருக்க பல சாயுஜ்ய பதவி, அடைய முடியாததான பரமேஸ்வரன சாயுஜ்யத்தை அடைவதற்காக மகா தபத்தை கை கொண்டாளாம். அப்படின்னு என்ன, பரமேஸ்வரன் ஆன பிறகு அவ பரமேஸ்வரன் வழியாக பரமேஸ்வரனுக்காக பார்க்கணும். அப்படியாவது அம்பாளுடைய சௌந்தரியத்தை பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அந்த லாவண்யத்தை மகாலாவண்ய சேவதி. உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான அழகும் வேற இடத்துல இருக்குமோ அது அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு அம்பாளுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்கும் பொழுது இன்னொன்னு சொல்ற, இவ்வளவு அழகா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? சர்வாருணா, இந்த ஆருண்யம் எல்லோருக்கும் வரணும். ஆருண்யம் சிவப்பா இருக்கும் தன்மை. சிவப்பா இருக்கிற தன்மை மனசுக்கு விகாசத்தை உண்டு பண்ணும். காலமே சூரியோதயம் எப்படி இருக்கு? ஆருண்யமா தானே இருக்கு. அந்த சூரியோதயத்தை பார்க்க பார்க்க என்ன ஆகுது, மறுபடியும் நம்ம மனசானது மலர்வது. தாமரை மலர்வதோட நம்ம இதய தாமரையும் மலர தொடங்குகிறது. ஆகையால் தான் இது ரொம்ப விசேஷம்னு சொல்றோம். முக்கியமாக இதய தாமரை மலர்வது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வளரும். ஐஸ்வர்யம் அம்பாளை வேணும்னு கேட்கறது இல்ல, தானா ஓடி வரும். அம்பாளை நீங்க எப்படி தியானம் பண்ண ஆரம்பிச்சோன்னா தானா ஓடி வரும். எந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் போரும்னு சொல்ற அளவுக்கு ஐஸ்வர்யம். விவகாரம் என்ன, அம்பாளை சிவப்பாக இருக்கும்படி நீங்க பார்த்தடையானா மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் நிறைய வரும். ஐஸ்வர்யத்தோட இன்னொன்னு வருமா, அது என்னதுன்னு இது மேல போருங்கிற எண்ணம்.
அது இருந்தா தான் ஐஸ்வர்யத்தினுடைய பராகாஷ்டை. கோடி கோடி ரூபாய்கள் இருக்கட்டும், மனுஷனுடைய மனசுல ஒரு சாந்தி வரும். இது வரைக்கும் நமக்கு கொடுத்தது போறோம், நம்ம எவ்வளவு டிசர்விங்கோ அதை விட அதிகமாகவே வந்தாச்சு. அப்ப என்னாச்சு, ஒரு திருப்தியான ஒரு திருப்தி வர அந்த சந்தோஷமும் இவருக்கு சேர்வதுங்கிற அபிப்பிராயத்துல சர்வாருணா அனவத்தியாங்கி சர்வாருண்யம் சொல்லப்பட்டதுக்கு. எங்கும் ஆருண்யம்னு சொல்றதுல என்ன ஆச்சு, திருச்சதியிலேயே இதே நாமத்தான் வருதுன்னு சொன்னேன். அதுக்கு வேதனை அசவுயஸ்தாம்ரோ அருண உதபப்ருத்து மங்களா ஆருண்யம்ங்கிறது வேதத்திலேயே சொல்லியிருக்க. நாம் சாதாரணமாக அம்பாள் அருணமா இருக்காங்கிறது மட்டும் இல்ல, வேதமே இப்படி சொல்றது. அந்த ஆருண்யம் இருக்கிறதுனால்தான் அக்னி பகவான பூஜை பண்ணினா நமக்கு ஐஸ்வர்யம் வரும். ஆத்துல ஒரு ஹோமம்னு வச்சுண்டு கணபதி ஹோமமோ அது ஒரு ஹோமமோ நம்ம பண்ணிட்டு இருக்கோமையானால் நிறைய ஐஸ்வர்யம் வர்றதுக்கு காரணம் என்ன, அந்த அக்னி இருக்கக்கூடியதான ஆருண்ய குணம். அது ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடுக்கல, உங்க மனசுக்கு ஒரு சாந்தியை கொடுக்கறது. மனசுக்கு சாந்தி எப்படி கொடுக்கறத, எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லோருக்கும் நாம் உதவணும் அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யத்தையும் ஒரு ஸ்வரூபத்தையும் கொடுக்கறதுனால்தான் சர்வாருணா அப்படின்னு. அம்பாள் எல்லா விதமாகவும் ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னா தலையில இருந்து ஆரம்பிச்சு நகை சிக்க பரியந்தம் எல்லாமே ஆரோக்கியம். எல்லா ஆரோக்கியமும் நீங்க சொல்றீங்களே எங்க சொல்லி இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எங்கெங்க வர்ணிக்கிறதோ எல்லாம் சிவப்பா இருக்கிறதாகத்தான் வர்ணிச்சு. தருணதரணி ஸ்ரீதரணி திவம் தர்வாம் உர்வீம் அருணிமணி மந்திரம் ஸ்மரதியா தனுச்சாயாபிஸ்தே. அம்மா உங்க உடம்புல இருந்து வரக்கூடியதான சிவந்ததான கிரணங்கள். தருண தரணி ஸ்ரீ தரணிதி, தரணின்னு சூரியன், தருண தரணி பால சூரியன். அந்த உதிக்கக்கூடியதான சூரியனுடைய கிரணங்கள் எப்படி எங்கும் வியாபித்து இருக்கோ அதே போல தங்களுடைய சரீரத்திலிருந்து இது போல கிரணங்கள் வருகிறது என்கிறதை ஒரு மனுஷன் தியானம் பண்ணினானே என சிவம் சர்வாம் ஒருவீம் அருணமணி மக்னாம் ஸ்மரதியா. உலகம் முழுக்க சிவம் சர்வம், தேவலோகம் முழுக்க, ஆகாசம் முழுக்க, உருவீம் அருணமணி, உருவி பூமி முழுக்க எங்கும் சிவப்பா இருக்கிறதா தியானம் பண்றானே ஆனால் அவன் உலகத்தை எல்லாத்தையும் தன்னை வசமாக்கிக் கொள்கிறான் அப்படின்னு. இப்ப அம்பாளுடைய ஜெனரலா சாதாரணமாக சரீர காந்தி சிவப்பா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படும். அதே மாதிரியே அம்பாளை சொல்லும் பொழுது, அம்மா நீங்க அர்த்தநாரீஸ்வரான்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப பார்த்தா பரமேஸ்வரனை காணுங்கிற பபுர பரிசுத்தே நமனதா சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே கிருதமபூ. சங்கே சந்தேக அலங்காரம், சந்தேக அலங்காரம், விபிரம அலங்காரம் இவைகள்லாம் சேர்ந்து இப்படி எனக்கு ஒரு டவுட் இருக்குமா அப்படிங்கிற. ஏன்னா ஒரு பாதிய முன்னாலேயே சாப்பிட்டேன் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் முகமதா இருந்தார், கல்யாணம் ஆனவரும் பாதி சரீரம் உனக்குள்ள போயிடுச்சு, திருப்தி வரலையும் உங்களுக்கு, இன்னொரு பாதியும் எடுத்துட்டா சங்கேகமபோது எதே தத்வத்ரூபம். ஏன்னா உங்களுடைய உருவம் எப்படி காணப்படுறத அகலமருணாபம். பரமேஸ்வரன் வெளுப்பம் தான் இருக்கணும், ஒரு பாதி வெள்ளவெள்ளன்னு இருப்பாரோ இல்லையா. ஆனா இப்ப என்ன அந்த வெளுப்பு கூட காணுமே, எங்க பார்த்தாலும் ஒரு சிவப்பா தானே இருக்கு. எதே தத்வத்ரூபம் சகலமருணாபம். இதுல ஒரு ரகசியம். சகலம்ங்கிறது மூணாவது கூட்டம் மந்திரத்துல. அருணாபம், அருணன்னு அம்பாள். மூணாவது கூட்டத்தை அங்கே சொல்லியிருக்க. சகலம் அருணாபம் திரிநயனம், மூணு கண்கள். சோம சூர்யாக்னி லோச்சனா. சூரியன் பிரகாசத்துக்கும் சந்திரன் நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு ஆனந்தத்துக்கும் அக்னியானவர் ஐஸ்வர்யத்துக்கும் காணப்படுகிறது, பாவனத்துவத்துக்கும். நன்னதான் இருக்கு, பிரகாசமா இருக்கு, எல்லாமும் ஐஸ்வர்யம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. ஆனா மனுஷ இடத்துல ஆச்சாரம் இருக்கணும். ஆச்சாரஹித்தம் நபுனந்தி வேதா யத்யப்யதீதஸ்தகத்திரங்கை. 4 வேதங்கள் 6 அங்கங்கள் வாசின்னு ஆச்சாரம் இல்லாம இருந்தானே. ஏன்னா ஆச்சாரத்தோட இருக்கணும். அது அந்த பாவனத்துவத்தை அக்னி சொல்றதான். அக்னிக்கே பாவகம்னு பேர். பரிசுத்தமாக்கிறவர், தூய்மையாக்கிறவர் அப்படின்னு.
அந்த ஆதாரத்தையும் அவர் கொடுத்துட்டு இருக்கான், அதையும் கொடுத்துருக்க கலமருணாபம் திருநயனம் குஜாத்தியாமானம்ரம் குடிலசதி குடாலமசுதம். அந்த பரமேஸ்வரன் இருக்காரே, அந்த பரமேஸ்வரனுடைய தலையில இந்த சந்திர பிறை இருக்கிறதால அதையும் அதை காட்டுறது அப்படி. இப்ப என்ன சொல்லிருக்க, அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன சொல்லிருக்க, சிவந்ததாக இருக்கிறதா சொல்லி. முதல்ல ஸ்லோகத்தை தனுஷ்டாயாதிசேங்கிறதா சரீர காந்தி முழுக்க சிவப்பா இருக்குன்னு. இப்ப பாதி சரீரம் வெளுப்பா இருந்து பாதி சரீரம் சிவப்பான்னு ரத்த சுக்ல பிரபாவிஸ்ல மதக்கியந்திரைபுரம் மகா அப்படின்னு ரத்தகரண சுக்லகரணங்கள் ரெண்டும் சேர்ந்தது. அது என்ன சார் ரத்தகரண சுக்லகரணம்? சுக்லகரணமான பிரகாசம்னு அர்த்தம், வெறும் ஒளி. ரத்தம்னு சொன்னேன்னா அதனால காட்டப்படும் பொருள்னு அர்த்தம். பொருளானது ஒளி இல்லாமல் காணப்படாது. வெறும் ஒளி இருந்து பொருள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. சிவசக்தியாயுக்தா ஒளியும் வேணும், ஒளியால் ஒழிக்கப்படும் பொருளும் வேணும். இந்த ரெண்டும் சேர்ந்து மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. அது மிஸ்ர தரணும். விவகாரம் என்ன, வெறும் ஒளி மட்டும் போராத, அறிவு மட்டும் போராத, அந்த அறிவால் உபயோகப்படுத்தக்கூடியதான விவகாரங்கள் இருக்கு. அறிவு இருக்கு சார் மனுஷனுக்கு. அந்த அறிவால் பல பொருள்களை கண்டுபிடிக்கிறான். டிவி கண்டுபிடிச்சிருக்கான், செல்போன் கண்டுபிடிச்சிருக்கான், அது இருக்கு. அந்த ரெண்டும் கண்டுபிடிச்சா மட்டும் போராது, அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல வழியில உபயோகப்படுறதுக்கு உபயோகம். அதான் மிஸ்டர். சில பேர் தயார் பண்றா, சில பேர் உபயோகிக்கிற, சில பேருக்கு ரெண்டும் தெரியல, கெட்ட வழியில போயிட்டு இருக்க. அப்படி போகப்படாது. ரத்த சுக்ல பிரபா மிஸ்ரம், இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றது. அதனாலதான் சகல மருணாபம் திணையனம் குஜாப்தியாமானம்பரம் குடிலசதி சூடாலமமிர்தம். அது காப்பாது. இவ்வளவுதானோ? சதா பாவயதி யஹ கிமாஸ்டர்யம் தஸ்ய த்ரிணயன சமுத்திம் த்ருணயதா த்ரிணயன சமுத்திம் த்ருணயதா. எல்லா சமுத்திரத்தையும் தூக்கி போடுற அளவுக்கு வந்துருக்கான். மகாசம்ராட்சி சம்பர்த்தாத்மி விரதயதி நிராஜன விதிம் உத்பாவி ஸ்வதேக உத்பூதாதி. உங்களுடைய சரீரத்திலிருந்து வெளிக்கிளம்பி வரக்கூடியதான மனிதி அணிமாத்தியாபிரபிதா அணிமா மகிமா செய்வ கரிமா லகிமா சதா பிராப்தி பிராகாமியமீசிக்கும் வசித்வந்த அஷ்ட சித்தயா அப்படின்னு ஆரம்பிச்சு அஷ்ட தேவதைகள் அணிமாத்தி அஷ்ட சித்திகளும் உங்களுடைய சரீரத்திலிருந்து வெளியில வந்துட்டு இருக்க. அப்படிப்பட்டதான அம்பாளாக நான் இருக்கேன். அப்படி நானே என்று யார் நினைக்கிறானோ அவருக்கு என்ன ஆச்சரியம், எல்லாமே ஐஸ்வர்யங்களும் எல்லாம் வந்து சேர்றது. ஆகையால் அம்பாளை சிவப்பா தியானம் பண்ணணுமே சகல ஐஸ்வர்யங்களும் மனசாந்தியோட கூடினதான ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் வேதமே அருணான்னு சொல்றது. இது வரைக்கும் அவ்வளவுதானோ இல்ல, ஒவ்வொரு அங்கத்திலையும் ஆரோக்கியம் இருக்கு. அம்பாளுடைய சிகையிலிருந்து நகபரியந்த பிரத்யாரக்தாயாக தவசுததி தந்தே பிரவட்டே சாதிருஷ்யம் ஜெயது பலம் வித்ருமலதா. அம்மா அங்க உங்களுடைய உதடுக்கு என்ன சாதிருஷ்யம் சொல்றேன், உலகத்துல ஒண்ணும் தெரியலையே. இந்த பவழ கொடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பவழ கொடியானது ஜனயது பலம் வித்ருமலதா. அது தான் பிறக்கிறப்ப சிவப்பா இருக்க, கொஞ்ச நாள் ஆனப்புறம் அது மாறுறது. ஆனா அந்த பவழ கொடியே ஒரு பழத்தை கொடுத்ததையானால் அப்பொழுது தங்களுடைய ஒரு உதடுக்கு அது சாமர்த்தியமாக சாதிருஷ்யமாக ஓமையாக சொல்லலாம். ஜனயது பலம் வித்ருமலதா. அது உண்டாக்கட்டும், அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு இப்ப இல்லைன்னு. இப்ப அது எந்த விதமான பலத்தையும் கொடுக்கல, சாதிருஷ்யமே சொல்ல முடியாது அப்படின்னு அந்த பல்வரிசைக்கு மேல இருக்கக்கூடியதான உதடல் இருக்கக்கூடியதான அந்த ஆரோக்கியம் அதுக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதோட மட்டும் இல்ல, இவ்வளவுதானே. அம்பாளுடைய முதல்ல தானே சிவப்பு, அம்பாளுக்குடைய நாக்கும் சிவப்பா இருக்கு. ஏன் சார் நாக்கு சிவப்பா இருக்கு? அவிஸ்ராந்தம் பத்ய குணகண கதாமிரேடனபதா, விடாம எப்பொழுதும் சிவநாமாவை ஜபிச்சுருக்கா. தன்னுடைய ஆசைக்காரர் இல்ல. சத்வேகம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுதம். என்னை யாரு தியானம் பண்றாளோ அவளுக்கெல்லாம் நல்லது நடக்கணும்.
அம்பாளை யாரு இதயத்துல ஒரு நினைக்கு தியானம் பண்ணணும்னு நினைச்சானா அவனுக்கு சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும். அதுக்காக அவிசிராந்தியம் பத்யோ குணகண கதாம்பிரேட நரதா அஜபாத் ஜபா புஷ்பச்சாய தவ ஜனனி ஜபா புஷ்பச்சாய. அந்த ஜபா புஷ்பம் போல தங்களுடைய நாக்கு சிவந்து போயிடுச்சு. இன்னொரு தாடிமி குசும பிரபா அப்படி அந்த தாடிமி மாதுளம் பூ இருக்கு பார்த்தீங்களா அந்த கலரா. இப்ப எங்கேயும் பார்த்தாலே இந்த ஆரோக்கியம் வந்துட்டே இருக்கு. அதனாலதான் சர்வாருணாங்கிறாளாம் வால்மீகிகள். அவளை பார்த்தா அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் நடந்து வந்துட்டு இருக்க. மராளி மந்தகமன மகாலாவண்ய தேவதி. இப்ப அக்னிகுண்டத்துல இல்ல, இது வரைக்கும் அக்னிகுண்டத்துல இருந்து வெளியில வந்திருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா வந்தாச்சு. வந்த பிறகு அக்னிகுண்டத்தை வெளியில வர வாக்தேவிகளை நோக்கி வரும் பொழுது சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு அழகா இருக்குமா சர்வாருணா. அதோட இல்ல அனவத்தியாங்கி. ஒரு அங்கம் கூட இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல முடியலையே. கண்ணுக்கு தகுந்த மூக்கு, மூக்குக்கு தகுந்த உதடு, உதடுக்கு தகுந்த காது, காது தகுந்த பதார்த்தம் அத்தனையும் தனித்தனியா ஒவ்வொன்னு அழகா. இது அழகா இருக்கா அது அழகா இருக்கான்னு சொல்ற. பிரதீயமான புனரத்ர அந்நியதத்ர வத்வஸ்திவாணி மகாகவீனா. தன்யாலோகம் ஆனந்தவர்தனர் அவர் எழுதுற பிரதீயமான புனரத்ர. இந்த மகான்கள் எல்லாம் சொல்ற பார்த்தீங்களா பேசின அவ வார்த்தை மேலோட சொல்ற வார்த்தை ஒண்ணு தெரியுது. ஒரு 10 வருஷம் அப்புறம் வேற அர்த்தம் புரியுதுன்னு இங்க சாஸ்திரிகள் சொன்னார். பாடம் சொல்றப்ப இப்படி சொன்னார், இப்ப வேற அர்த்தம் புரியுதுன்னு. பிரதீயமான புனரன்யதத்ர வத்வஸ்தி வாணீஷு மகாகவீனா. அந்த மகாகவிகளுடைய வாக்கு இருக்க அதுல தோணக்கூடியதான அர்த்தத்தை விட வேற இருக்கு. எத்தத் பிரசித்தா அவயவாதிரிக்தம் விபாதி லாவண்யம் இவங்கனாசு. எத்தத் பிரசித்த அவயவ அதிரிக்தம். வெளியே காணக்கூடியதான ஒவ்வொரு அவயவத்தை விட வேறானதாக இன்னொன்னு தோணப்படுறது. என்னதுன்னு தெரியல. பார்த்த மாத்திரத்தினால நமஸ்காரம் பண்ணணும்னு தோன்றது. என்ன பண்றது? மகாலட்சுமி தாயார் உதித்தா தேவதைகள் ராட்சதர்கள் எல்லோருக்கும் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணித்தான். அந்த மகாலட்சுமி க்ஷீரசமுத்திரத்தோடு இப்படி பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்த மாத்திரத்தினால சகல தின ஆகர்ஷகத்துவம் வந்துருக்கு. அவ்வளவு அழகோட மட்டும் இல்ல, அந்த மனசுல புன்சி இருக்கு, முகத்துல புன்சி இருக்கு. மந்த ஸ்மிதா. அந்த புன்சி இருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சுத்தமா இருக்கு. சில பேர் உள்ளூர நிறைய நெருப்பு மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும் மனசுல. அப்படி சிரிச்ச மாதிரி வச்சிருப்பா. இந்த புன்சி இருப்பு இல்ல, சாந்தமா முகத்துல சாந்தமா இருக்கு. கண்கள்ல ஒரு சாந்தம் இருக்கு, சாந்தத்தை இருக்கு. அவளுடைய நடையில ஒரு தைரியம் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு சாந்தத்தை பார்த்தா அது என்ன? அனவத்தியாங்கி. ஓரங்கமும் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கக்கூடியதான சுரூபத்தை கண்டேனே அப்படின்னு வாக்தேவிகள் ஆச்சரியப்படுவாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்திருக்க. சர்வாபரண பூஷிதா. எப்படி வருங்க? முதல்ல எட்டி இருந்தா வெறும் சிவப்பாதான் தோணிட்டு சர்வாருணா. இன்னொன்னு வந்து கிட்ட வந்திருக்கு அனவத்தியாங்கி. ஒரு வியக்தி என்றும் அழகான ஒரு ஸ்வரூபம் என்றும் தெரியுது. அந்த வியக்திய பார்த்து இன்னும் கிட்ட வந்திருக்கு. ஓஹோ, அது தலையில இருக்கிற ஆபரணம், கழுத்துல இருக்கிற ஆபரணங்கள், எல்லா ஆபரணமும் தெரியுது. நாரதர் தேவலோகத்திலிருந்து இறங்கி வர கீழே கிருஷ்ணன் பார்க்கிற. பார்க்கும் பொழுது என்னென்ன இது என்ன ஜோதிஷோ மேல இருந்து கீழே விழுந்துருக்கா அப்படின்னு. ஏதோ ஸ்வீட் எது கீழே விழுந்துட்டு இருக்கு போல இருக்க அப்படின்னு. சூரியனா இருக்குமா அப்படின்னு வேலை பண்றார். சூரியனா இருந்தா இப்படி ஹரிசாண்டல்ல தான் போவார். இது மேல இருந்து வர்த்திகளா கீழே விழலாத. சூரியனா இருக்க முடியாது. நட்சத்திரமா? பாபம் பண்ணினவாளுக்குத்தானே நட்சத்திரம் கீழே விழுந்து தெரியும். நான் பாபம் பண்ணலையே, காலம் பகவான் தானே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன், நட்சத்திரம் விழா போல தோன்றது அது இல்லையே. அதுக்கப்புறம் என்னடா இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தது, ஏதோ ஒரு மனுஷன் மாதிரி காணப்படுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா மனுஷன் அதுல மேல இருந்து கீழே இங்கிருந்து வருவார். இது என்ன சரியா இல்லையே அப்படின்னு வச்சு கிரமாதமும் நாரதகித்ய போதித. கிட்ட வந்த பிறகு ஓஹோ இவர் தானே நாரத
இவனுக்கு ஒரு ஜோதிஷா தோணிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பொருளா தோணிச்சு, அதுக்கப்புறம் ஒரு மனுஷனா தோணிச்சு, அதுக்கப்புறம் நாரதரும் தீர்மானம் பண்ணிட்டார். அதே போல அம்பாள் திலக்கு மண்டலத்திலிருந்து வெளியில வரும் பொழுது ஜுவாலையா இருக்கிறதுனால நெருப்போடு காணப்பட்டத, அந்த நெருப்போடு காணப்பட்டு நடந்து வந்த நெருப்பு நடந்து வருமா? நெருப்பு கூட்டத்துல தானே இருக்கணும், வெளியில வந்துட்டு இருக்க. அது பார்த்தா சர்வ அருணா, ஆரோக்கியமான ஒரு சுரூபம். அவ்வளவுதானோ இல்ல, நடந்து வர்றது வெறும் சிவப்பா இருக்கக்கூடியதான ஸ்வேதோ தாவத்தினும் மீமாம்சைகள் அப்படி வெடுப்பா ஓடுறதான் வா ஈட்டோ தாவத்தின்னா. ஸ்வேதோ தாவதி இல்ல, வா நாய் இதா இங்க இருந்து போறதுன்னா என்ன பண்றது? வெடுப்பு ஓடுறதுன்னா முதல்ல, இல்ல நாய் இங்க இருந்து ஓடுறதுன்னா எதுக்காக சொல்றதுன்னா அது வேதாந்த வார்த்தை தான் முடியும், இங்க வேண்டாம். ஏன் சொல்ல வந்து அதே மாதிரி ஒரு பொருளானது குண்டத்திலிருந்து வெளியில வந்திருக்கேன், வெளியில வந்த பிறகு நடந்து வருது, சரீரம் முழுக்க அவயவ காந்தி என்னதுன்னு சொல்ல முடியும், அவ்வளவு அழகா இருக்க. அந்த அவயவ காந்தியை அதிகரிக்கிறதா ஆபரணங்கள், அல்லது அந்த ஆபரணங்கள் நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதற்காக அம்பாளுடைய சரீரத்தை சூஸ் பண்ணியிருக்கா தெரியல. சர்வாபரண பூஷிதா, இந்த சர்வாபரண பூஷிதாங்கிற நாம மறுபடியும் இந்த நாமாவும் திருஷ்டத்தில வருது. எப்படி சர்வாருணாங்கிற நாம அந்த 138 நாமா அந்த திருஷ்டத்தில சொன்னமோ அதே போலயே இது 235 நாமாவா திருஷ்டத்திலையும் வருது. இந்த திரிசதிங்கிறது என்ன விசேஷம் தெரியுமா? 1000 நாமாக்களும் சொன்ன பிறகு இதற்கு மேல இதை விட ரசத்தனமான நாமாக்கள் வேணும்னு கேட்டுட்டாரா. மனுஷனுக்கு ஆசை வேண்டாமா? என்ன சுவாமி வேணும்னார், இது எல்லாம் மந்திர பூரித்தமா இருக்க, எல்லா நாமாக்களும் ஒரு நாமாக்கள் எவ்வளவோ அர்த்தம் சொல்றேன், ஆனா அது மனுஷனுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்களா கொடுப்பது. எனக்கு அது வேணும் இது வேணும்னு நான் கேட்கல. நான் மந்திரம் நோ யந்திரம், இது வேணும் அது வேணும், ஐஸ்வர்யம் வேணும், அழகு வேணும், அந்த ஆசையம் புகழ் வேணும், அது இருக்கட்டும், வந்தாவர்கிட்ட இங்கே அதை பத்தி கவலைப்படல. எப்பொழுதும் என்ன வேணும் தெரியுமா? அந்த அம்பாளுடைய சரணங்கள் எப்பொழுதும் என் மனசுல காணப்பட்டு, வேற ஒண்ணும் வேண்டாம், சரீரமோ மற்ற பதார்த்தங்கள் எதையும் நான் கேட்கல. அந்த இதயத்துல எப்பொழுதும் அம்பாளுடைய தவச்சரண பங்கேருபவம், அந்த சரணங்கள் சரண தாமரைகள் எப்பொழுதும் நம்ம கண்ணுல காணப்பட்டு, கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அந்த ஸ்வரூபம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கல. பார்த்தீங்களா? அப்படி ஒரு சுரூபம் அதை பார்க்கணுமோ அந்த பூஷணங்கள்லாம் காணும். அதுக்காகத்தான் திருஷ்டி எழுதப்பட்டது, அனுபவத்துக்காக திருஷ்டி. ஆனா திருஷ்டி பண்ண பிறகு ஒரு அட்டாசனம் பண்றேன்னு சொல்லப்படாது. திருஷ்டி பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ணப்படாது. திருஷ்டி பண்ணா நாமா கல்றோட அம்பாளுடைய மூலமத்தை சொல்லி நிறுத்தி பண்ணும். சாஸ்திரம் ஆனப்புறம் அட்டாசனம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன பிரபத்தி காசு தான் மனுஷனுக்கு எல்லாம் இது வேற சொல்லுங்க. நான் வேண்டாம்னு சொல்லல, ஆனா ஒன்ஸ் திருஷ்டி பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் பண்ணப்படாது அப்படின்னு சாஸ்திரம். ஏன்னா அது பிரார்த்தனை இல்லை, அது வேற ஒண்ணும் இல்லை, அனுபவத்துக்கு. மனுஷனுக்கு சரீரம் முழுக்க அந்த ஆத்மானுபவம் வரும்படி பண்றதுக்காக வந்தது திருஷ்டி. அதனால உத்தமாதிகாரிக்கு திருஷ்டி விஷயம். அப்படிப்பட்டதான் அந்த திருஷ்டியும் இந்த நாமாக்கள் வருது. சஹஸ்ரநாமத்துல எத்தனை நாமாக்கள் திருஷ்டியில வந்திருக்கு? இது 1000 நாமாக்கள் கேட்ட சொன்ன பிறகு கேட்கிறேன், அன்னைக்கு பதில் சொல்லுது. அப்பதான் ஞாபகம் இருக்கு சொல்வேன், நான் எந்தெந்த நாமா வந்திருக்குன்னு சொல்றேன், ஆனா எத்தனை நாமாக்கள் வந்திருக்குன்னு கடைசியில கேட்கும். இப்ப சர்வாபரண பூஷிதா அப்படின்னு சொல்லும். இந்த ஆபரணங்கள் என்ன சொல்றது? தேவதைகளுக்கு அம்பாள் காணப்பட்டார், பெரிய யக்ஷரூபமா வந்தது. அக்னி பகவான் முன்னால போய் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா ஒண்ணும் நடக்கல. வாயு பகவான் போனார், ஒண்ணும் நடக்கல. இந்திரன் கிட்ட போனார், தஸ்மாத் திரோததே, மறந்து போயிடு. மறந்து போனோம்னா இந்திரன் பார்த்தாராம், அக்னி பகவான் வாயு பகவான் வந்தாலும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கேள்வியாவது கேட்ட பதில் சொல்லிட்டு எனக்கு பார்க்கவே இல்லையே, ஒரு வார்த்தையும் பேசலையேன்னு கவலைப்பட்டார். அங்கே நிக்கிறார், தபஸ் பண்றார். இது நமக்கு தெரியணும். நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு காரியத்தை, பாதியில என்ன விட்டுறோம், அது தப்பு. ஆரம்பித்ததான காரியத்தை விடப்படாது, பண்ணிட்டே இருக்கணும். பலம் வரலையா? இப்ப என்ன போச்சு, மன்சூர் சரஸ்வதினு ஒரு மகாத்மா கிருஷ்ண மந்திரம் அவருக்கு உபதேசமாச்சு. புரஸ்கரணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். இந்த ஜென்மாவில பார்த்தாகணும் கிருஷ்ணனை. 18 வருஷம் பண்ணினார் பிரத்யட்சமாக. அவரும் விடல, சரீரம் இருக்கணும், நீ பார்க்கணும், ரெண்டுல ஒண்ணு. மறுபடியும் பண்ணினார். 2வது தான் 18 வருஷம் புரஸ்கரணம் முழுக்க.
காணப்படாது. 3வது தரம் பண்ண ஆரம்பிச்சார். 18 லட்சம் ஆச்சு, இதுவும் காணப்படாத என்ன பகவான் எதிர்க்க வந்துட்டார். வரலையே, இன்னும் வரலையே, அடுத்த ஆரம்பிக்கலாமா எதிர்க்க வந்தார். வம்சி விபூஷகரன்னவனீரதாபா பீதம்பரா தருண பிம்பபலா பூர்ணேந்து சுந்தர முகாதரவிந்த நேத்ரா கிருஷ்ணாஸ்வரம் கிமபி தத்துவமாம் ந ஜானே. என்ன அத்வைத சித்தி எழுதினே, என்ன பிரமானந்தி, என்ன கண்டன கண்டகாது இருக்கட்டும், அதெல்லாம் புத்தி சக்தி. ஆனா அந்த அனுபவத்துக்கு அந்த ஸ்வரூபம் பார்த்து கொண்டே இருக்கலாமே. கிருஷ்ணாஸ்வரம் கிமபி தத்துவமாம் ந ஜானே, அந்த தத்துவம் இருக்க வேற ஒன்றும் கருதப்படலையே அப்படின்னு எதிர்க்க பார்த்த. மட்டும் சிறுசி பார்த்தான்னா நீங்க பார்க்க வேண்டாமா, நீங்க தர்மம் பண்ண வேண்டாமா? அம்பாள் கருணாமயி சித்திமக சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணே நமோஸ்துதே அப்படின்னு சர்வஸ்ய ஆர்த்தி ஹரே, எல்லோருடைய கவலையும் போக்குறவள். நம்ம ட்ரை பண்ண வேண்டாமா? வயசா எடுத்துன்னு நினைக்கிறடா, ஒன்னும் ஆகல, இந்த ஜன்மாவை நீங்க அடையலாம். அதுக்காக சர்வாருணா அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷிதா. கோபம் வேண்டாம், கவலை வேண்டாம். வந்த கவலைகள்லாம் பிராரம்ப கர்மாவனால வந்திருக்குன்னு தீர்த்து விடுவோம். இந்த ஜன்மாவில மனசை அம்பாளுக்கும் யாரையும் வச்சு லாபம் இல்லை சுவாமி. வச்சா மறுபடியும் இன்னொரு பிராரம்ப கர்மா சேர்றது. உங்களை யாராவது வச்சோம்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன், நம்ம பாப்பம் போயிருக்கேன்னு நினைச்சுங்க, இப்படித்தான் சொல்வேன், பட்டா தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கோச்சுக்காதே சொன்னா அவர் எம்எல்ஏ கோச்சுக்கிறோம். நான் என்ன பண்றது, மொத்தம் பட்டா தெரியும்னா உங்களுக்கு வாழ்க்கையில கட்டமே வரல. என்ன தீர்மானம் பண்ணார் தெரியுமா? நான் வரேன் காசையில உங்களுக்கு ஒரு கட்டமும் இல்லை, அதனால நீங்க இப்படி எல்லாம் பேசுறேன். என்ன பண்றது? ஒண்ணும் பண்ணல, அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணேன்னு அவ்வளவு என்ன பண்ண முடியும்? யாராருக்கு என்னென்ன கட்டம் வந்திருக்கு என்ன ஏது அவளுக்கு தானே நான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். ஆனா ஒண்ணு மனசுல நினைச்சுட்டேன், அட்லீஸ்ட் நம்மளை பார்த்தா கட்டம் இல்லாதவனுக்கு ஒரு எண்ணம் இவருக்காவது வந்திருக்கோம். உள்ள நமக்கு வந்து நமக்கு தான் தெரியும், நம்மளை பத்தி நல்ல எண்ணமாவது ஒருத்தருக்கு வந்திருக்க. தாவதா கிருதார்த்தா. அதனால சர்வாருண அனவத்தியாங்கி சர்வாபரண பூஷித. இந்த ஆபரணங்கள் என்ன பண்றதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆபரணங்கள் பத்தி கொஞ்சம் விசேஷம் நமக்கு தெரியணும். நம்ம நாட்டுல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த ஆபரணங்கள்லாம் மனுஷனுக்கு அழகை உண்டு பண்றது. இது சாதாரணமான ஒரு எண்ணம். என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஆபரணங்கள் போட்டுட்டா அழகு கூடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆகையால் தான் ஒரு கல்யாணம் பண்ணது ஆபரணங்கள்லாம் போடுறேன், பொண்ணு பாக்குறது வரப்ப எல்லா ஆபரணங்கள் போடுறேன். இதெல்லாம் எதுக்கு போடுறேன்? அவளுடைய மனசுல என்ன ஒரு எண்ணம் தெரியாமலேயே அவ என்ன கருதி இருக்கா, ஆபரணங்கள் போட்டா அழகு ஜாஸ்தி பெருகும். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது? இல்ல, அழகா இருக்கிறவாளுக்கு ஆபரணம் போட்டா அழகா அதிகமாக எடுத்து காட்டும், அழகு இல்லாதவாளுக்கு ஆபரணம் போட்டா ஆபரணம் அழகா இருக்குன்னு தெரியும். நான் சாஸ்திரம் சொல்றதான் சொல்றேன். யாரையா இப்ப அழகுன்னு என்னது ஒரு மனுஷனுக்கு? பியூட்டின்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோமோ அது என்னது? அந்த அழகு என்கிறது மனசுக்கு சேர்ந்ததான ஒரு தரம். ஒரு வியக்திய பார்த்ததுன்னே இவர் நல்லவர்னு மனசுல தோன்றது பார்த்தா அதுதான் அழகு. சாரீரகமான அழகு இல்ல. என்ன வெளுப்பா இருக்கிற அழகுகள் சில பேர் நினைப்பு. அப்படி இல்ல, ரொம்ப பேர் லவ் பண்ற பொண்ணு கருப்பா இருக்கிறவாழ பண்றாளாம். எனக்கு தெரியாது, பொண்ணா பிறந்தா தானே தெரியும். அவ விவகாரம் என்ன, கருப்பா இருக்கிற இடத்துலயும் அழகு இருக்குன்னு அவ பாக்குற அளவு இல்லையோ. நாம் யார ரொம்ப அழகு நன்னா இருக்கேன் மன்மதன் நினைச்சுட்டு இருக்கா நன்னா இல்லைங்கிற ஒரு பொண்ணு திருமணம் ஒண்ணும் சொல்ல முடியாது. அப்பனா சரீர காந்தியோ அல்லது சரீர அங்க விநியாசமோ அழகில்லை. ஆனா அழகு எது? முதல்ல இந்த மனசுல ஒரு எண்ணம் உண்டாகாதே, அது எதனால உண்டாகுது? ஒரு வரிசையை பார்த்ததுமே ஒரு அழகுன்னு அப்படியே விழுந்துடல. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்கிற அதெல்லாம் போய் வஸ்துதா எப்படி ஏற்படுது? சங்காத் சஞ்சாயதே காமா காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹ சம்மோஹா ஸ்ருதி விஷ்ணமா. தினந்தோறும் பக்தர்ல ஒரு பொண்ணை பார்த்தான், 4 நாள் பார்த்தா 5ஆவது நாள் அழகு காணப்படும். முதல் நாள் இல்ல. உமக்கு எப்படி தெரியுங்கிறா? என்ன சாஸ்திரம் சொல்றது? நீங்க வேற என்ன? சங்காத் சஞ்சாயதே காமா. எதுவுமே ஆசையானது மனுஷனுக்கு பலமுறை அதையே பார்க்கறதுனால ஏற்படும். அது தரப்பட்ட குரோதமானது, அந்த குரோதமானது கோபமானது, அதுக்கப்புறம் புத்திநாசா பிரணஸ்திதி வரைக்கும் போயிடுறது.
ஆனா ஒரு விஷயத்துல அட்டாச்மெண்ட் எங்க இருந்தது, மறுபடியும் மறுபடியும் பார்க்கறதுனால. அதனால இது அழகு இல்ல. ஆனா அழகுங்கிறது என்ன, ஒரு வியக்தியை பார்த்ததுமே, அவருடைய குணகணங்களை பார்த்ததுமே மறுபடியும் மறுபடியும் அவரிடத்திலேயே நம்ம நமஸ்காரம் பண்ண, அவரிடத்துல அவன் ஏதாவது பெறணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறதுல அதுதான் நிஜமான அழகு. அந்த அழகானது எங்க தெரியும், முகத்துல தெரியும், கண்கள்ல தெரியும். ஏன்னா கண்கள்ல தான் ஜீவன் இருக்கா. நீங்க யாரோடைய பேசும் பொழுது எப்படி பேசுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவளுடைய கண்களை பார்த்துதான் பேசுறேன். கண்களை பார்க்காம ஒருத்தரோட பேசி பாருங்க, அடிச்சு விடுவோம். என்னது அந்த மனுஷன் கொஞ்சம் கூட கௌரவமே இருக்க மாட்டேங்கிறது. முகத்தை கொடுத்து பேச மாத்தல, சரியா வெட்டி கொடுத்து வரேன்னா முகத்தை கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்கிறான். முகத்தை கொடுத்து பேசுறதுன்னா என்ன அர்த்தம், அவ கண்களை பார்த்து பேசு. ஆகையால் முழித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜீவனானவன் கண்கள்ல இருக்க. ஆகையால் கண்களை அசை பார்த்துட்டு இருக்கோம். அதே போல மனுஷனுடைய அழகை எங்க இருக்க, கண்கள்ல இருக்கு. அதனால்தான் எந்த ஸ்தோத்திரம்னா நம பங்கஜ நாபாய நமஸ்தே பங்கஜங்கிரயே நம பங்கஜ நேத்ராய, எல்லாம் அந்த கண்களை தான் சொல்றது. விசேஷம் என்ன இது. இப்படி இந்த அழகு இருக்க, இந்த அழகனுடைய பராகாஷ்டை எப்படி வருது, இந்த ஆபரணங்கள்னாலேன்னு மனுஷன் நினைச்சுட்டு இருக்கா இல்லை. ஆனா ஆபரணங்கள் ஏன் சார் போட்டுக்கணும், தலையில புஷ்பம் ஏன் வச்சுக்கணும், ஸ்திரீகள் இல்ல புருஷாலும் வச்சுக்கலாம். இப்ப வச்சுக்கிறது அங்க ஒண்ணும் இல்லைன்னாலும் வச்சுக்கலாம். புருஷன் விவகாரம் என்னடான்னு எல்லாரும் வச்சுக்கலாம். தலையில புஷ்பம் வச்சுக்கணும்னு சொல்றது சாஸ்திரம். அதே போலயே ஆபரணங்கள் எதற்காக, ஆபரணங்கள் அழகுக்கு நினைக்காதீங்க. ஆபரணங்களுக்கு ஒரு சூசனம் உண்டு. இப்ப அம்பாளுக்கு இருக்கக்கூடியதான ஆபரணங்களுடைய விசேஷங்கள்லாம் காளிகா புராணத்துல சொல்லி வியாசாச்சாரிகள் என்ன பண்ணிருக்கா, ஒவ்வொரு புராணத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல தொடங்குது. அதே மாதிரியே காளிகா புராணத்துல சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்லியிருக்கார், இந்த காளிகா புராணத்துல இருக்கிற அம்சத்தை எடுத்து கல்பசூத்திரக்காரர் இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கார். இத்தனையும் ஆபரணங்களுடைய விசேஷங்கள் என்ன அவர் சொல்லியிருக்கார். எப்படி சர்வைகி சூடாமணி பிரபதி பாதாங்குளிய காந்தை, ஆபரணங்கள் எங்கிருந்து சூடாமணியிலிருந்து ஆரம்பிச்ச பாதாங்குளியம் வரைக்கும் இதான் ஆபரணங்கள். எது முதல் ஆபரணம் என்ன, ராகோடி, அங்கிருந்து ஆரம்பிச்சு சூடாமணின்னு சொல்றது. அதாவது இங்க தமிழ்ல ராகோடிங்கிற, பழைய நாள்ல அந்த புஷ்பத்தினால ஜடையா போட்டுப்பா, அதுக்கு நடுவுல ராக்கொடி வச்சுப்பா, அது முழுக்க போடுறதுன்னு ஒண்ணு. அந்த ராக்கொடி எங்கேயாவது இருந்ததுன்னா போய் பாருங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த ராக்கொடிக்கு நடுவுல 12 இதழ் தாமரை இருக்கும். நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். ஏன் விவகாரம் தெரியுமா, நமக்கு வேற எங்கேயோ கண்ணு, அதுல முக்கியமான அபிப்பிராயம் இல்லை. ஆனா அந்த ராக்கொடியில 12 இடத்துல சிவப்பான கல் வச்சிருப்பான். அதுக்கு நடுவுல முத்துகளும் அல்லது வெளுப்பான டைமண்ட்ஸும் இந்த பக்கம் சிவப்பாவும் இருக்கும். அது என்ன சொல்றது, அந்த ராக்கொடியானது துவாதசதள கமலம். அதற்கு நடுவில் இருக்கக்கூடியதான 2 குருபாதங்கள். தத்ரநாத சரணாரவிந்தையோ குங்குமாசவ பரிமரந்தையோ அப்படின்னு விசேஷமா அத சொல்றது. துவாதசார்க்க அந்த 12 இதழ் தாமரைக்குள்ள இருக்கக்கூடியதான ரக்ஷசுக்ல சரணங்களை போட்டிருக்கு. நீங்க ராக்கடியை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அதுக்காக சூடாமணியில இருந்து ஆரம்பிச்ச அம்பாளுடைய பாதங்கள், பாதத்துல இருக்கக்கூடியதான டோரிங், அது சொல்ற பாதாங்குளியகம், அந்த மெட்டி போடுற பார்த்தா அது வரைக்கும். இந்த ராக்கொடியே யாரு கொடுப்பா, சூடாமணியே யாரு கொடுப்பா, இது கால் மெட்டியை யாரு கொடுப்பா. இது சம்பிரதாயத்துல நீங்க பாருங்க, ஒரு பெண்ணுக்கு ராக்கொடி மாமனார் கொடுக்கணும். அதே போலயே மெட்டியை போடுறதுக்கு நாத்தனார் போடணும். எங்க சார் சொல்லியிருக்கு இது லோகத்துல, இது உங்களுக்கு தெரியுது. மெட்டி யாரு போடணும், நாத்தனார் போடணும். நாத்தனார் கூப்பிடுவாங்க, வாத்தியார் நாத்தனார் வாங்கோ அப்படிம்பாரு. அந்த அவங்க தான் மெட்டியை போடணும். இந்த மாமனார் தான் ராக்கொடியை கொடுக்கணும்னு எங்க இருக்கு, ஏகசூடாமணி ஸ்ரீமான் ராமாயணத்துல அந்த சூடாமணியை கொடுத்த பிறகு பிரயாணம் சம்பரிஷ்யதி, இந்த பார்த்ததுமே சீதாதேவி சொல்ற, இந்த சூடாமணியை பார்த்ததுமே ராமன் பிரயாணம் சம்பரிஷ்யதி, யாரு மாமா பீட்டு, ஏன்னா இது கல்யாண காலத்துல கொடுத்தது
ஆகையால் தசரதன் நினைப்பார், கௌசல்யன் நினைப்பார், இந்த மூணும் ஞாபகம் வர்றவருக்கு அப்படின்னு சொல்ற. ஏன்னா மாமனார் கொடுக்கணுமா, என்ன எதற்காக கொடுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் வேதத்துல இருக்கு. இப்ப அதெல்லாம் சொல்லணும் தான் நமக்கு இப்பவே நாம ஓட மாட்டேங்கிறது சில பேருக்கு வச்சுக்கிறா. என்ன பண்றது, நீங்க என்ன ஜென்மம் முழுக்க சொல்ல போறீங்களா நாம வாங்குறா என்ன. ஆனா விவகாரம் என்ன இருக்கு என்ன, ஆனா விஷயம் நமக்கு புரியணும் இல்லையா. ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு விஷயம். இந்த ஆபரணம் இது என்ன பண்றது, நம்ம வம்சத்தை ஸ்மரிக்கிறது. அதனாலதான் நம்ம சரீரத்துல ரொம்ப முக்கியமான பாகம் சிரத்து. இந்த வகுடானது எங்க முடியறதோ அங்கே, வகுடானது இந்த முன்பக்கம் முடியறது இல்ல, இந்த வகுடு அப்படியே பின்னால முடியறது பார்த்தீங்களா, அது எங்க முடியறதோ அங்கே ரோக்கடி வச்சுக்கணுமா. அங்கிருந்து 3 காலா பின்னால எடுக்கணும். 3 காலா எடுத்த பின்னல அதை பின்னினா 2 கால் தான் வரும், ஒரு கால் மறைஞ்சு போயிடும். வேதம் சொல்றது ஒரு கருப்பான ஜலம் வெளுப்பான ஜலம் அந்த ரெண்டும் சேர்றதான். நடுவில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மறைஞ்சு போயிட்டாலாம். இதான் பிரயாக கஷேத்திரம். இது வேதத்துல சொல்லியிருக்கு. பிதாபிதோ சரிதோ எத்திர சங்கத்தே அப்படி. இத நம்ம சரீரத்துக்குள்ள ஈடாங்கிற ஒரு நாடி, பிங்களான ஒரு நாடி, இந்த ரெண்டும் அப்படியே மாறி மாறி வருது. இதுக்கு நடுவுல சுஷும்னா மறைஞ்சு போயிட்டான். அவர் சொல்றது பாருங்க, இந்த 3னுடைய கடைசி பதார்த்தம் எங்க இருக்க, சூடாமணியில. ஆயால் அங்கே சூடாமணியில இருந்து ஆரம்பிச்சு பாதங்கள் தெரியும். அந்த பாதங்கள்ல இருக்கக்கூடியதான மெட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது எதற்காக அந்த மெட்டியை சொல்றது. அதுக்கு மெட்டின்னு ஏன் பேர் வச்சிருக்கோம், என்னமோ பேர் வைக்கலாம் சார். இங்கிலீஷ்ல வந்து டோரிங்னு வச்சிருக்கோம். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா டிப்ஸ் அண்ட் டோர், அப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா. என்னமோ ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கம்பெனி இருக்காங்கன்னு என்ன கேட்காதியும், அந்த வம்பெல்லாம் எனக்கு தெரியாது. விவகாரம் என்னடா, பெரிய கம்பெனி ஆரம்பிச்சா அது ஹோல் போட்டு அது என்ன இருக்கட்ட. ஆனா அந்த பாதத்துல இருக்கக்கூடியதான ஒரு பாதாங்குழிகளுக்கு பார்த்தா அது சௌபாகியாபரணம். அந்த காலை விட்டு எடுத்து விட. அது என்ன பண்றதான், அந்த சௌபாகியாபரணமா இருக்கக்கூடியது அந்த காலில் போட்டு இருக்கிற மெட்டி உங்க மனசை கெட்ட வழிக்கு போகாம காப்பாத்தரலாம். அதுக்கு வழி சொல்லியிருக்கேன். அதோட மட்டும் இல்ல, மனுஷனுக்கு பயம் வருது பார்த்தா, பயம் எதனால வருது, அதிகமாக ஒரு எண்ணங்கள் வேகமாக மனசை தாக்கினா பயம் வரும். பயம் டக்குன்னு வராது, ஏதோ ஒண்ணு ஆபத்து சீக்கிரமா வந்துருமோ அப்படின்னு நினைச்சா பயம். அப்ப ரத்த பிரசாரணம் இதயத்துக்கு அதிகமாக ஏற்பட்டால் பயம் வரும். எப்ப பயம் வந்தாலும் பாருங்க வேர்த்து கொட்டும். இந்த காலில் மெட்டி போட்டுட்டேன்னா இந்த ரத்த பிரசாரணம் இதயத்துக்கு வேகமா போகாது, ஓரளவுக்கு தான் அதை நிறுத்திவிடும். அதனால்தான் அந்த 2வது விரல் கட்ட விரலுக்கு பக்கத்து விரல்ல போட்டுக்கிறேன் இது இருக்க. ஆனா சில பேர் 5 விரலுக்கு போட்டுட்டா, காசு இருக்கு போட்டுட்டா. சாஸ்திரம் இவ்வளவுதான் சொல்றது. இப்ப சூடாமணியில இருந்து ஆரம்பிச்சு பாட்டுல பாருங்க, சர்வைஹி சூடாமணி பிரபுதி பாதாங்குளிய காந்தைஹி, தலையில இருந்து ஆரம்பிச்ச பாதாங்குளிக பரியந்தம் காலிகா புராணோக்தைஹி சத்வாரிம்சதா கல்பசூத்ரோக்தைஹி 40 ஆபரணங்கள் அம்பாளுக்கு போட்டிருக்கிறது. சத்வாரிம்சதா கல்பசூத்ரோக்தைஷ்ட, அதுக்கு மேல கல்பசூத்திரத்துல சொல்லியிருக்கக்கூடியதான அந்நீரவிவா ஆபரணைஹி பூஷிதா. இந்த ஆபரணங்கள்ல முதல்ல சிலது பார்ப்போம். நவமணி மக்குடம், அம்பாளுக்கு சொல்லக்கூடிய ஆபரணங்கள் பூஜையில சொல்லிருக்க. நவமணி மக்குடம் தலையில. இந்த நவமணி மக்குட்டம்னு சொல்ற இந்த 9 மணி என்ன, நவநாதாளான குருக்களை சொல்றோம். ஆசா காமாலா வாராயா ஈ. அதுக்கப்புறம் என்ன ஏது அதை பார்த்துப்போம். இந்த நவநாதாள் இவளுடைய வாழ்க்கையில அந்த பகவானோட சேர்க்கிற இடத்துல இவாளை கடைசி வரைக்கும் பக்கத்துல இருந்து சேர்க்கிறாளா அம்பாளோட. அதனால எஸ்யம் குரு சரண பங்கஜமே வலப்யம் பதம்பதி சுரசதா அபிமமாப்யவஸ்தா, எங்கோ படிச்ச மாதிரி இருக்குன்னு என்ன பண்றது அவர். அந்த சாம்பவி நிலைன்னு ஒரு நிலை, நமக்கு ஜாகிரத நிலைன்னு ஒண்ணு, முழிச்சுக்கிற நிலை, சொப்பன நிலைன்னு ஒண்ணு, தூங்குறதுல 3 நிலை தான் தெரியும். மூர்க்க நிலைன்னு ஒண்ணு இருக்கான், வேண்டாம் நமக்கு. இன்னொரு நிலை தெரியாது நமக்கு, மரணம்ங்கிறது. இது இல்லாம முழிச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே உங்களுக்கு வரக்கூடியதான நிலை துரிய நிலைன்னு மாண்டூக்கிய உபநிஷத் சொல்றது.
நாங்க சாம்பவி நிலைன்னு சொல்றோம். அந்த சாம்பவி நிலையில என்ன தெரியுது? உலகம் மறந்து போச்சு. நீங்க தூங்கும் பொழுது ஞாபகம் இருக்கா உலகம்? ஒன்னும் தெரியல, உங்களையே உங்களுக்கு தெரியல, எல்லாம் மறந்து தூங்கினேன். காலம்பரம் எழுந்த பிறகு கேட்கிறேன் எப்படி இருந்ததுன்னு. இருட்டா இருந்ததுன்ட்டான். லைட் எல்லாம் போட்டு லைட்ல தானே தூங்கினேன்னு. ஆனா லைட்ல தான் தூங்கினேன், ஆனா தூங்கினா உள்ள இருட்டா தான் இருக்குன்னு. உள்ள இருட்டு இன்னும் போகல. நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணினா போகும். நமக்கு கோபம் தான் வருது, நமஸ்காரம் எங்கே பண்ண போறா? கிடையாது. போன ஜென்மாவில பண்ணாத்தினால்தான் இந்த ஜென்மாவில பிறந்திருக்கோம். இந்த ஜென்மாவில பண்ணாத்தினால்தான் அடுத்த ஜென்மம் இருக்கு. கவலைப்படவே வேண்டாம். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா போகும். அதனாலயே லிம்பந்தி லலாட்ட லிখিতানি துரக்ஷராணி. நம்ம தலையில பிரம்மதேவர் தப்பிதமாக ஏதாவது எழுதிருந்த போதிலும் அம்பாளை காலுக்கு நமஸ்காரம் பண்ணினா அந்த கட்டை வரல தொடச்சு எடுத்துவிடுமா. எவ்வளவு சொல்லுங்க பண்ணலாம். இப்ப என்ன பண்றது? இந்த நவமணி மக்குட்டம் 9 விதமான மணிகள் அங்க இருக்கணும். அந்த 9 அம்பாளுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு இருக்கணும். அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த குருவை தியானம் பண்ணணும். அதனால நவமணி மக்குட்டம். அதற்கு பிறகு தலையில சந்திர பிறைய சார் இப்படின்னு வச்சிருந்தா லோகத்துல திருப்பா சார்ந்து இருந்தா சந்திர பிறைய மட்டும் தலையில வச்சிருந்தா தங்கத்துல யார புடிங்கிட்டு போயிடுவான். அது இல்ல, இந்த டான்ஸ் ஆடுறப்ப வச்சுக்கிற பார்த்தீங்களா, ஒரு பக்கத்துல சூரியன் ஒரு பக்கத்துல இருக்கு. அது என்ன சொல்றது? இடா பிங்களா எனக்கூடியதான 2 நாடிகளை அந்த சந்திரன் அதை விட்டுட்டோமே. ஆனால் இந்த நாடியில சுவாசம் வரும். பிங்களா நாடி இடா நாடின்னு. அதுல சில சமயத்துல பிங்களா நாடியில சுவாசம் ஓடி இருக்கு, சில சமயத்துல இடா நாடியில ஓடிட்டு இருக்கு. நமக்கு பிங்களா நாடியில ஓடணுமே ஆனால் சந்திரனை தந்த விலையை வச்சுக்கணும். அந்த சந்திர பிறைய ஆபரணம் இருக்கு பார்த்தீங்களா, அது 3வது நாள் திருத்திய தினத்துல இருக்க எந்த சந்திரமே அதுதான் இருக்கணும். நமக்கு காசு இருக்குன்னு அட்டமி சந்திரனும் பௌர்ணமி சந்திரனும் வச்சுக்கூடாது. அந்த சந்திர பிறைய 3வது நாள் சந்திரன். ஏன்னா அந்த 3வது நாள் சந்திரனுடைய அந்த பிறை தான் இந்த பிங்களா நாடியில சுவாசம் போறது உபயோகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அம்பாளுக்கு திலக ரத்னம். திலக்கம்னா நெத்தியில வச்சுக்கக்கூடியதான ஒரு பொட்டு, அதாவது திலக்கம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை ரவுண்டா வச்சுக்கிற. ஆனா என்ன திலாஜாதம் திலகம். திலம்னா எள்ளு. எள்ளு எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு சின்னது. அந்த அளவுக்கு திலகம். அது மாதிரி இருந்தா திலகம். இங்க பெருசா போட்டு வச்சுக்கிறது இன்னொரு பயப்படுத்துறவங்க சின்னதா தான் வச்சுக்கணும். ஆனா திலகம்னு சொன்னா என்ன இருக்கும்? ஆக்கிருதி சாமியாது. ஆக்கிருதி தான் திலகம் மாதிரி ஒரு ஆக்கிருதி வச்சு கண்ணுக்கு தெரியாம வச்சுட்டு இருக்கா மாடங்கள். யாரையும் வையப்படாது. சாஸ்திரமா அவாயிஷ்டாமா பண்ணிட்டு இருக்கா. ஆனா கண்ணுக்கு தெரியலா போல இருக்கணும். அதான் திலக ரத்னம்னு சொல்லு. திலகத்தினால ஒரு ரத்னம். அது அம்பாளுக்கு வச்சுட்டு இருக்கோம். இந்த திலக ரத்னம் என்ன பண்றது? மனுஷியாளுடைய மனசுல இருந்து கெட்ட எண்ணங்களை போக்கடிக்கிறது. இது முகம் பாலபாகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாலபாகமான மனுஷனுடைய ஐஸ்வர்யத்தை கௌரவத்தை சொல்லும். இந்த பாலபாகமானது கொயரா இருந்தது ஆனால் இல்லற வாழ்க்கை சரியா இருக்காது. அதுக்காக ராத்திரி கண்ணாடியில் பார்த்து தேவைப்படாதீங்க. கொயரா இருக்கக்கூடாது, அர்த்த சந்திரமா இருக்கணும். அர்த்த சந்திரமா இருக்கும் பொழுது 2 புருவங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வளைஞ்சு இருக்கணும். இப்படி எல்லாம் சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். அந்த சாஸ்திரத்தை வாசி அதெல்லாம் கத்துக்கணும். அதெல்லாம் இங்க கிளாஸ்ல சொல்றது. ஏன்னா அனாவசியமா மனசுக்கு புருஷாளுக்கு எப்படி இருக்கணும்? புருஷாளுக்கு கொஞ்சம் ஸ்கொயரா இருக்கணும், மேல கொஞ்சம் ரவுண்டா இருக்கணும். இப்படி இவாளுக்கு. ஸ்திரீகளுக்கு அர்த்த சந்திராகாரமா இருக்கணும்னு சொல்றது. ஆனா இங்க எப்படி இருக்கு? அது போல இருந்ததே ஆனால் அது அந்த ஸ்வரூபம் 4 பேருக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக திலகரத்னம். இங்க பெரிய சவர் இருக்கு. அந்த சவர் ரொம்ப அழகா இருக்கு. நடுவுல ஒரு சின்ன கருப்பா ஒண்ணு வச்சுன்னு வச்சுக்கல, எல்லாருடைய கண்ணு அந்த கருப்பை தான் பார்த்தோம். அதனாலதான் திருஷ்டின்னு சொல்ல தொடங்கிவிட்டா. கல்யாண பொண்ணுக்கும் கல்யாண பையனுக்கும் என்ன பண்றா தெரியுமா? கல்யாண பையன் மாப்பிள்ளை சொல்லணுமோ இல்லையா? அதுல என்ன பண்றா? கன்னத்துல ஒரு எதற்காக எல்லாருடைய கண்ணும் அங்கேத்தான் விழணும்ட்டு. அதே மாதிரியே திலக ரத்னம் என்ன பண்றது? இவளுக்கு அந்த ஒரு இடத்துல எல்லா சக்தியும் இங்க இருக்கு அப்படின்னு 2 புருவங்களுக்கும் நடுவுல அந்த சக்தியானது நிமக்னமா இருக்கு.
எந்த சக்தி மூலாதாரத்துல இருந்ததோ அந்த சக்தி சுவாதிஷ்டானாதிகளா குருமத்தியத்துல இங்க தாங்கி இருக்கு என்கிறத காமிக்கிறதுக்காக கிழக்க ரத்னம். அதற்கு பிறகு 2 காதலையும் வாலியுகளம், காது மடல். பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், இலைய போட்டுப்பா கிராமாந்தரத்துல. என்ன சார் அப்படி போட்டிருக்கேன்னு இல்ல, அந்த இலைக்கு ஒரு விசேஷம். காதோலையன்னு சொல்லுவா. அந்த இலை என்ன பண்றதா, இந்த பக்கம் அந்த பக்கம் ஆகும்போது சரீரத்தை பட்டும் படாம தொடும். அந்த பட்டும் படாம அப்பப்ப தொடர்றது பார்த்தீங்களா, அது என்ன பண்றது, இந்த சரீரத்துல அந்த தர்மாவில் இருக்கக்கூடியதான வியாதிகளை எடுத்து காமிக்கும். இப்ப சாதாரணமாக பாருங்க, டாக்டர்கிட்ட போய் உடம்புல ஏதாவது தேமலோ ஏதோ வந்ததுன்னா என்ன பண்றாரு தெரியுமோ, நான் டாக்டர்கிட்ட போனேன்னா ஒரு பஞ்சு எடுத்துட்டு அந்த பஞ்ச நுனியை எடுத்துட்டு அந்த பக்கம் பார்க்க சொல்லி இப்படி கீழ் வர்றது, அது உங்களுக்கு பர்சம் இருக்கா இல்லையான்னு பாக்குறாரு. பட்டம் அடிச்சுன்னு வச்சுங்களேன், இருக்கு சார் நீங்க போயிட்டு அவங்க உடம்பு இல்லைப்பா என்ன அப்படின்னு பர்சம் இருக்கான்னு பாக்குறது. அப்படின்னா உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு தோஷம் வறுமையானால் அந்த தோஷத்தை அப்பொழுதே காட்டுறதுக்காக ஏற்படக்கூடியது இது. அதனால காதோல போட்டுப்பா பழைய நாள்ல. இப்ப அது போயிடுது, அதுக்கு பதிலாக ஏதோ தங்கத்தினால ஆபரணம் போட்டு இருக்கோம். அதான் மணி குண்டல யுகுளம் காதணி. முன்னால சொன்னது காதோல, இப்பொழுது மணி குண்டல யுகுளம். அதுக்கு பதில நாசாபரணம். மூக்க குத்திட்டு மூக்குல ஒரு இது போட்டுப்பா. இது எதுக்கு சார், மூக்கை ஏன் குத்திக்கணும், காதை ஏன் குத்திக்கணும்ங்கிறதுக்காக வேதத்துல சொல்லியிருக்கு. அது முன்னாலேயே சொல்லியிருக்கேன், ஆகையால் சொன்னல. எப்படி எட்டா திருநோத்தியவிட்டதேன கர்ணம் கர்ணம். காதல வலி இல்லாமலேயே காதை குத்தராம் குருவானவர். எட்டா திருநோத்தி அவிதீஷன கர்ணம். எது உண்மையான வார்த்தையை சொல்லி காதை குத்துறாராம். முன்னால தட்டம் குத்தினப்ப அழுதான் குழந்தை, குரு சொல்றப்ப அழல ஆச்சரியமா கேட்கறாமா. ஓஹோ இப்படியா, என்ன போய் ஆனந்த விக்ராமன்னு சொல்றேன், எனக்கு தெரியாது என்ன பேர் கூட ஆரம்பம் இல்லை என்ன போய் இப்படி சொல்றேன் அப்படின்னு நானா சந்தோஷமா கேட்கறானோ இல்லையா. அப்ப என்ன, உமக்கு அறியாமலேயே உங்க இதயத்துக்குள்ள சாந்திய வரவழைக்கக்கூடியதான வழி இருக்கிறதுனால இந்த குருவானவர் இந்த நல்ல வார்த்தை உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் காதல கேட்க வந்த வார்த்தை. மாத்தியோடுவம், என் மனசை விட்டு போக வேண்டாம், நீங்க என்னென்ன சொன்னீங்களோ என் இதயத்திலேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஞாபகத்தை வளர்றதுக்காக காதல போட்டுப்பா. அதனாலதான் காதலி பெருசா போட்டுவா ஆம்பளைகள்லாம். பழைய நாள்ல வாத்தியார் பார்த்தீங்கன்னா பெரிய கல்லா போட்டு ஜம்மனு அப்படி இருப்பார். அது என்ன சுவாமின்னு பெருக்க போடுறதுக்கு என்ன, அது கொஞ்சம் இழுக்கணும், இழுத்தா ஞாபகத்தை வளரணும். இது அது வரைக்கும் வச்சு மூக்குல ஒரு இதை போட்டு ஒரு பேசரின்னு போட்டு இதெல்லாம் போட்டுக்கிற பதில அந்த நாசாபரணம். அதுக்கு என்ன விவகாரம்னா, நாசாமணி தவசிவே அம்பாளுடைய ஒரு மூக்குத்தி இருக்கு. என்ன பண்றதா, இது நமக்கு மனசுக்கு அலௌகிகமான ஞானத்தை உண்டு பண்றது. ஞானமானது லௌகிக ஞானம் அலௌகிக ஞானம்னு 2 விதம். லௌகிக ஞானம் கண்ணு காது மூக்கு நாட்டத்தோடு இவைகளால வரக்கூடியது. அலௌகிக ஞானமானது நம்ம ஒன்ன பார்த்து இன்னொன்னு, சந்தனத்தை பார்த்து வாசனை அறிகிறோம், சந்தன கட்டை தான் பார்க்கிறோம், அது எட்டி இருக்கு, நல்ல வாசனை சாரணும். எங்கேயோ இருக்கிற பொருளாவது இங்க இருக்கிறதாக பார்க்கிறார். அதோட மட்டும் இல்ல, இந்த விஷயங்களை கண்ணை மூடிந்து கண்ணுக்கு தெரியாத பொருளை பார்க்கிறான். இதெல்லாம் யோகஜ பிரத்யாசக்தி. இவைகள்லாம் இந்த மூக்குல இருக்கிற ஆபரணத்தினால வந்து அதுக்கு ஒரு விசேஷமா சொல்லியிருக்க. ஆகையால் அதை பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் பிரதமபூஷணம். பிரதமபூஷணம் மாங்கல்யம். வேற எது வேணாலும் இது மட்டும் எடுக்கக்கூடாது. சர்வதா சர்வதா சர்வகாலம் இங்க இருக்கணும். அதுக்கப்புறம் கனகத்தின் தாக்கம். இது பிரதம பூஷணமானது மனுஷாளுக்கு ஸ்திரீகளுக்கு மாங்கல்யத்தை கொடுக்கிறது. அவளுக்கு மட்டும் மாங்கல்யம் இல்ல, வீட்டுக்கு முழுக்க மாங்கல்யம். கனக சிந்தாகம். தங்கத்தினால புளி இலை மாதிரி இருக்கக்கூடிய, புளிய இலையை பார்த்திருக்கீங்களா? இப்ப பெருசா வாழை இலை மாதிரி இருக்காது சார், சின்னதான் இருக்கும். அந்த புளிய இலை மாதிரி ஒரு சின்னது, அது சிந்தாக்கம்னு பேரு. அந்த சிந்தாக்கம் என்ன பண்றதா, சிந்தையை நாசம் பண்றதா. மனுஷனுக்கு மனசுல இந்த வேவரிங் இருக்கு பார்த்தீங்களா, இது பண்ணவா அது பண்ணவா இது பண்ணவா சார், இவ்வளவு செலவாகுது சார்,
பண்ணாம பண்ணா நன்னா இருக்காது சார், என்னமோ கவலைப்படுறா சார். இது ஒண்ணு தீர்மானம் பண்ணி பண்ண ஆனதாச்சு. மனுஷன் கையில இருக்க பாரம் பாரம் போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதானே. இதெல்லாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதுவா இது இப்படியே மனசுல கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த சிந்தை போறதுக்காகத்தான் சிந்தாக்கம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் பதக்கம், பதக்கம்னா டாலர்னு அர்த்தம். அது சின்ன டாலர் வேற பெரிய டாலர் வேற. அது என்ன பதக்கம், மகா பதக்கம். அதுக்கு மேல முக்தாவளி, முத்து மாலை. எல்லோரும் முத்து மாலையை போட்டுக்கணும். அதுதான் இருக்கு, ஆனா போட்டு அதுல இருக்கும் முத்து மாலையை போட்டுக்க மாட்டார். அது என்னென்ன முத்த போட்டுக்கணும்னு அதுக்கு தகுந்ததான ஒரு புண்ணியம் இருக்கணும். ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருந்தா தான் முத்தவை போட்டுக்கணும். சாதாரணமாக ஆந்திர தேசத்துல பார்த்தா அவ கல்யாணமானது ஒரு முத்து மாலை கொடுத்துருவா, பிரசன்டேஷன் பண்ணிவிடுவா. போட்டுக்கோ முத்து மாலை, ஹைதராபாத் பெறல் தும்புறான், கல்ச்சரல் பெறல்கிறான். என்னமோ நமக்கு தெரியாது விவகாரம். முத்து மாலை போட்டுக்கணும். அது முத்து என்ன பண்றது தெரியுமோன்னா, அது வெளுப்பா இருக்கிறதுனால நம்ம மனசுல இருந்து கெட்ட எண்ணங்கள் வராம அப்படின்னு இன்னொருத்தருக்கு கெடுதலே நினைக்காம பார்க்கறது அவங்கள. அப்படின்னா என்ன, நம்ம வேணும்னு நினைக்க ஆரம்பித்த போதிலும் அது விட்டுருந்தா அப்படின்பா. சில பேர் பாருங்க பேசும் பொழுது அந்த பேச எதுக்காதீங்க சார், அது எதுக்கு அப்படிமா உள்ள மனசுல போகுமா. ராமன் பரதனிட்ட 1 மணி நேரம் பேசினார். அம்மாவை வெட்டனா இது மேல உன்னோட நான் பேச மாட்டேன்ட்டார். என்னோட அது ரொம்ப இருக்குன்னு அம்மா பயப்படாது சரின்னு பரதன் போயிட்டார். தனியா உட்கார்ந்துட்டு இருக்கார். இவ்வளவு கஷ்டமும் அவனால தானே வந்தது, இப்ப தப்பு ஏன்டா வெளியில வயல சார். மனதுல மனுஷனா இருந்தா போகாதுன்னு மனதுல கவலை வரத்தானே வரும். ஒரு தக்கம் முழுக்க அம்மா வச்சுட்டு இருக்க அப்படின்னு. மனுஷனா இருந்தா அப்படித்தான், யாரையும் வயப்படாது. பிரச்சனை மாதா சிஸ்டர் அம்மா அப்பாவை வயப்படாது, வெளியில காண்பிக்கல. மனசுல கவலை இருக்கும், ஆனா அந்த மனசுல இருக்கிற கவலையும் போகிறதுக்காக இந்த ஆபரணங்கள் அம்பாள் அணிந்ததாக நினைக்கணும். அப்படி முக்தாவளி. அப்புறம் ஏகாவளி. ஏகாவளின்னு ஒரு வடம் செங்கிலி, அதுக்கப்புறம் 2 வடம் செங்கிலி போட்டுருக்க வரிசை. அப்புறம் கேயூர யுகல சதுஷ்டயம், 4 கை இருக்கிறதுனா 4 புஜங்களுக்கு மேல வீரியத்து தெரியல பிசிக்கல் பவரை உண்டு பண்றதுக்கா. வளையாவளி. வளையங்கள்னா காதுக்கு கைக்கு போட்டுக்கிறா. இந்த வளையங்கள் இது ஒண்ணு இல்ல, வரிசையா 7-8 போட்டுக்கணுமா. ஒண்ணுதான் ஒரு கையில தான் போட்டுக்கிறேன், இன்னொரு கையில ரிஸ்ட் வாட்ச் நடுவுல கஷ்டம் வருது சார், அதை பார்த்துக்க முடியலன்னு விட்டுட்டேன். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒவ்வொரு கையிலையும் 2 இருக்கணும், 2 வளையாவது இருக்கணும். வளைய ஆவளி. ஆவளின்னா வரிசைன்னு அர்த்தம். தீபங்களுடைய வரிசைக்கு தீபாவளின்னு பேர், வளையங்களுடைய வரிசைக்கு வளையாவளி. ஒரு 4-5 வளையாவது போட்டுக்கணும். முடிஞ்சா தங்க வளை போட்டுருங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வளை போட்டுருங்க. யாரும் வளையம் அங்க இருக்கணும். இந்த வளையமானது என்ன பண்றது தெரியுமான்னா, கைகள் மேலையும் கீழையும் போறப்ப இங்கேயும் எங்கேயும் வந்து இந்த மனுஷனுடைய சரீர சக்திக்கு உபயோகப்படும். அதனாலதான் வளையங்களை போடணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஊர்மகாவலி. ஊர்மிகாவலின்னா இந்த விரல்களுக்கு அங்குல இயக்கம் போடுறா இல்லையா, இதான் ஊர்மிகான்னு. மோதிரங்கள். மோதிரங்களை வளையமாக போட்டுக்கணுமா. போட்டுக்க. மோதிரம் ஏன் சார் போட்டுக்கிறேன்? சாதாரணமா மோதிரம் எதுக்காக போட்டுக்கிறோம்? மோதிரமானது என்ன பண்றது, பிளட் சர்க்குலேஷன் எதிர்த்ததா. அதனாலதான் ஒரு மோதிரம் இரண்யம் பாரியம் வேதம் சொல்றது. ஒரு தங்கமான உடம்புல இருக்கடா, அது கொஞ்சமாவது ஒரு மோதிரமாவது போட்டுக்கோங்க. மோதிரம் போட்டுக்கோன்னு சொன்னா நமக்கு வேற என்ன வேணுமா, நவரத்ன மோதிரம் ஒண்ணு, வேற மோதிரம் ஒண்ணு, அன்னப்பட்டி போட்ட மோதிரம் ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்ம பேர் இனிஷியல் இருக்க போற மோதிரம் ஒண்ணு. தெரியல இல்ல பாருங்க, என்ன இருக்கா ஆசகாரி இருக்கிற இனிஷியல தங்க மோத கையிலையும் தம்ம இனிஷியல் ஆசகாரி கையில் இதோடு பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு காசு இருக்கு பண்ற. ஆனா மோதிரத்துக்கு பலம் என்ன? இந்த மோதிரங்கள்லாம் என்ன பண்றதுன்னா, 5 விரல் இருக்கு பார்த்தா, 5 விரல்ல இருந்து 5 நரம்பு இருக்கு. இந்த 5 நரம்பும் சேர்ந்து ஹிருதயத்துல போகக்கூடியதான சக்திகளுக்கு ஹிருதயத்துல இருந்து 20 நரம்புகள் போறது. அந்த 20 நரம்புகளுக்கு இந்த 20 சரீரத்தில் இருக்கக்கூடியதான மோதிரங்களுக்கு போடுறதாம். பிளட் சர்க்குலேஷன் சரியா வரணும் அப்படி. ஒரு முக்காவளி. சின்ன குழந்தைக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, 5 விரலுக்கு 5 மோதிரத்தை கட்டி அது எங்கேயாவது கீழே தூக்கி போட்டுருன்னு அதுக்கு ஒரு செயினை போட்டு அதுக்கு வளையில கையில கட்டி பழைய நாள்ல போட்டுன்றதா.
இப்ப ஒரு மோதிரம் போட்டுக்கிறதே கஷ்டமா இருக்குதாருன்ட்டான் போட்டு. அதுக்கப்புறம் ஒட்டியானம். ஒட்டியானம் எதுக்காக? நம்ம சாதாரண ஒரு காரியத்தை பண்ணணும்னா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரேங்கிற மேல இருக்க துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு இழுத்து கட்டிட்டு வரானோ இல்லையா? அதே போல சரீரத்துக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு காஞ்சிதாமா அதான் அரணான் கட்டி சூத்திரம். இந்த கட்டி சூத்திரமானது மறுபடியும் நமக்கு என்ன பண்றது? சரீரத்துக்கு கீழே இருக்கக்கூடியதான பாகங்கள், நாபிக்கு கீழே இருக்கக்கூடியதான பாகங்கள் நன்றாக வேலை செய்யணுங்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான சௌரபாகியாபரணம், பாத கட்டகம், கால் காப்பு. இது காலு காப்பு ரொம்ப திக்கா வெளியில போட்டுன்றதா ஒரு நாள்ல. இந்த திக்கா காலுக்கு போட்டுக்கக்கூடியதான ಒಂದು காப்பு இருக்கு பார்த்தா, இது மனுஷனுக்கு அதிகமான தைரியத்தை கொடுக்கும். என்ன தைரியம்? பூத பிரேத பிசாசாதிகள் இவள்கிட்ட வராதுங்கிற ஒரு தைரியம். அந்த தைரியத்தை கொடுக்கறத காலுக்கு. இப்ப சாதாரணமாக சில இடத்துல பண்ணுவான்னா காலுக்கு ஏதாவது கட்டி வைப்பான். கையில இந்த இடத்துல சாயத்தை கட்டி வைப்பான். ஏன் சார் கையில இங்க கட்டி வைக்கிறேன்? இங்கேயும் அந்த நரம்பு இருக்கு. அதனாலதான் கையிலையாவது தாயத்தை கட்டுவா, இல்லைன்னா கால்லையாவது கட்டுவோம். அந்த கால் காப்பது அதுதான் நம்ம பாத கட்டகம். ரத்ன நூபுரம். ரத்ன நூபுரம்ங்கிறது சிலம்பு, அதுக்கு மேல இருக்கு. அதுக்கப்புறம் பாதாங்குலீகம், மெட்டி, இத்தனை அனுப்புறம் ஸ்ரீமன் மாணிக்க பாதுகே சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு மாணிக்கத்தினால செய்யப்பட்டதான பாதுகை. பாதுகே இந்த உள்ள இடத்துல, மீதி இடத்துல பாதுகாம் பூஜையாமி தர்ப்பயாமி நமன்னு சொல்லிருப்பேன். இந்த இடத்துலதான் பாதுகே அப்படின்னு 2 பாதுகைகள். அது இந்த 2 பாதுகைகளை என்ன பண்றது? பாதத்தினால் நம்ம என்ன பண்றோம்? நடக்கிறோம். இந்த சரீரம் முழுக்க நிக்கிறது. அதே போலயே இந்த சாதன வழியில விடாம இருக்கிறதுக்கா அம்பாளுக்கு பாதுகையை வச்சுட்டோம்னு என்ன பண்ணிருக்கோம்? இந்த சாதனத்தை விட்டு ஏதோ 4 நாள் ஜபம் பண்ணோம், போதும் சாமி அது போயிடும் விடும் அப்படிங்கிற எண்ணம் வரப்பட கடைசிக்கு இந்த ஜென்மால அம்பாளை பாக்குறதுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி சர்வாபரண பூஷிதா, எல்லா ஆபரணங்களும் கல்பசூத்திரத்துல சொன்னதான ஆபரணங்களும், அதே போலயே காரிகா புராணத்துல சொன்ன ஆபரணங்கள்ல முக்கியமான ஆபரணங்கள் பார்த்தோம். இன்னும் சில சின்ன சின்ன ஆபரணங்கள் அதுக்கு வேதத்துல கரெக்டா அந்த மந்திரம் காணப்படாது. சில வேதங்கள் போயிருக்கலாம். இப்ப பாத நூபுரத்தை பத்தி வேதம் எங்க இருக்கு? இவன் எல்லாம் கேட்டீங்கன்னா கருகமணியை பத்தி எங்க இருக்கு? கருகமணி எல்லாம் சில பேர் கட்டிக்கிறான். அதுக்கு தனியா ஒரு மந்திரம் இருக்கு. வேதத்துல எந்தெந்த மந்திரங்கள் இருக்கோ அந்த ஆபரணங்கள் அதனுடைய பிரயோஜனத்தை மட்டும் பார்த்தோம். நீதி மந்திரங்கள் காணப்பட்ட பொழுது அவ பார்த்தோம். இப்படி அம்பாளுக்கு சர்வாருணான வத்யாங்கி சர்வாபரண பூஷிதா. இதுக்கு மேல ஒரு அழகான நாம சிவகாமேஸ்வராங்கஸ்தா. அம்பாள் பஞ்ச பிரகாசனா பரமேஸ்வரன் கீழே போட்டு மேல உட்கார்ந்து இருக்கா சார். இந்த போட்டோ பார்த்தாலே பிடிக்கல என்ன ஆத்துக்காக இப்படியா ட்ரீட் பண்றது விவகாரம்? அவரை பழுக்க வச்சு அவர் மேல உட்கார்ந்து இது நன்னவே இல்லையே, என்ன விவகாரம் இப்படின்னு ரொம்ப பேர் மனசுல கவலைப்படுற. ஆனா பூஜை பண்ணிட்டு இருக்கா. இருக்கட்டும் போனா போட்டு அழகா இருக்க விக்கிரகம் நன்னா இருக்கு அல்லது பொம்மை நன்னா இருக்கு, பூஜை பண்றோம். ஆனா என்னதான் இருந்தாலும் ஏன் அம்பாள் இப்படி பண்ணிட்டு இருக்கா? அதோட மட்டும் இல்லை, இன்னும் நம்ம சுவாதீன வல்லபா தன்னுடைய ஆத்துக்காரர் தன் கண்ட்ரோலையே வச்சுட்டு இருக்கா. மதுரை சம்பிரதாயம் போல, சிதம்பரம் இல்ல மதுரை சம்பிரதாயம். இது என்ன சார்? இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது சிவகாமேஸ்வராங்கிற நாம வருது. இத அடுத்த வாரம். ஓம்